பரப்புரையை பார்க்கும்போது ஒரு கூட்டம் வரணும், அதுல ஒரு நல்ல பாட்டு, ஒரு வேகமான பாட்டு, அப்புறம் நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவேன், உங்களை எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் கூட்டிட்டு போறேன்ற ஒரு எழுச்சி, இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் தன் நிலை மறந்து விடுவார்கள். அந்த கோவத்துல நம்ம ஒரு பாயிண்ட் பேசினாலும், ஒரு ஆக்ரோஷமாக கத்தினாலும், இதுதான் வந்து ஒரு க்ரௌட் சைக்காலஜி. ஒரு க்ரௌடா இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு பேச்சின் மூலயமா அவங்களை என்ன வேணா செய்ய வைக்கலாம். அப்போ அந்த மைக்கை வச்சிருக்கிறவங்க, இந்த க்ரௌட் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, அவங்க கையில தான் இந்த மொத்த க்ரௌடுடைய பொறுப்பும் இந்த சேஃப்டியும் கையில தான் இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காத கூட்டம் இல்லை. இது ஒரு பெரிய பெரிய கூட்டங்களை நம்ம பார்த்துட்டதுனால நம்ம கூட்டத்தை வந்து கொஞ்சம் குறைவா மதிப்பீடு செஞ்சிடறோம். எப்படினாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம், எப்படினாலும் நம்ம செஞ்சிடலாம், பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனா கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களையே கொண்டிருக்கு. இதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆகையால கூட்டத்தை வந்து நம்ம குறைவா மதிப்பீடு செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், தலைவர் வராரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. அது வந்து ஒரு மூடத்தனமான ஒரு ஒரு செய்கை. அதனால அந்த பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூடை விட்டுட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது வெல் ஆர்கனைஸ்டா இருக்குதா, அதுக்கு ஒரு என்ட்ரி இருக்குதா, எக்ஸிட் இருக்குதா, அது எப்படி உள்ள போகணும், எப்படி வெளியே வரணும், எவ்வளவு பேர் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க, அதை தாங்குற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி அந்த இடத்துக்கு இருக்குதா, அப்புறம் மேடையில இருக்கிறவங்க பேசுறது எல்லா இடத்துக்கும் கேட்குதா, எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைசருக்கு ரீச் அவுட் பண்ணணும்னா அதுக்கு வழிமுறை இருக்குதா, இதெல்லாம் இருந்திருந்தா இந்த கரூர் விஷயம் வந்து நடந்திருக்காது. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா பண்ணிடுறோம். நம்ம இதெல்லாம் நாங்க பார்க்காததா, நாங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணா பார்த்துருக்கிறோம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல போயிடுறோம். அப்போ இது நாமக்கல்ல நடக்கல, ஏன் கரூர்ல நடந்ததுன்ற கேள்வி வருது. ஆக்சுவலா இது நாமக்கல்லே நடந்துரும். ஏன்னா அதற்கான எல்லா சயின்ஸும் அங்க இருந்தது. மேபி இந்த கரூருக்கு வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு கூட்டம் கரூருக்கு வந்தது, ஆனா நாமக்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்த மாதிரி தெரியல. அதனால இது அங்கேயும் இதே போல ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதனால நம்ம அது மாதிரியே நம்ம ஒரு ரிஸ்கோட தான் நம்ம போய் உயிரை இழக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஆனா ஒரு பொறுப்பான ஒரு தந்தையாக, பொறுப்பான ஒரு அடல்ட்டாக நீங்க வந்து இந்த கூட்டத்துக்குள்ள போறீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் கேட்கணும். இதை நம்ம கேட்டாதான் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பயந்து, அவங்களும் வந்து இத்தனை பேர் வராங்கன்னு பயந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஒரு சிறப்பாக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா யாரு கேட்கறா, வராங்க போறாங்க, தண்ணி கொடு, மயக்கம் போட்டா ஆஸ்பத்திரி கூட்டு போ, இப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே மாத்திக்கணும்.